எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரீன்ஸோட புதிய திட்டம், ரோமன் ரீன்ஸ் டபுள் சாம்பியன் ஆக போறாரா, பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ரசிகர்கள் மத்தியில கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு, வின்ஸ் மெக்மேன் WWE அசிங்கப்படுத்திய ரசிகர்கள், இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, AEW ஓட புதிய திட்டம், நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன்ல நடக்க போகுது அப்படின்றத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ஷாக்கிங்கா ஒரு 6 ரெஸ்லரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த 6 ரெஸ்லர் யாரு அப்படின்றத ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பா அந்த 6 ரெஸ்லர்ல ஒரு ரெஸ்லரை உண்மையிலே WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்கோம். சோ அந்த ரெஸ்லர் யாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ பிரான் ஸ்ட்ரோமனை WWE உண்மையிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, பிரான் ஸ்ட்ரோமனை எதுக்காக WWE ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இப்பவும் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே பிரான் ஸ்ட்ரோமன் WWE விட்டு போயிட்டாரா அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியல. சோ இப்போதைக்கு WWE பிரான் ஸ்ட்ரோமனை ரிலீஸ் பண்ணதோட சோ ஃபேன்ஸ்ங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா WWE வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக பிரான் ஸ்ட்ரோமனை ரிலீஸ் பண்ணீங்க, பிரான் ஸ்ட்ரோமனை வேலையை விட்டு தூக்குனதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சோ WWE கிட்ட, குறிப்பா வின்ஸ் மெக்மேன், ஸ்டெஃபனி மெக்மேன், ட்ரிபிள் எச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கேள்வி மேல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பிரான் ஸ்ட்ரோமனுக்கு பெருசால சம்பளம் எதுவும் கிடையாது. பிரான் ஸ்ட்ரோமன் என்னதான் பெரிய ரெஸ்லரா இருந்தாலும் அவருக்கு 1 மில்லியன் அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ சடனா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை ரிலீஸ் பண்ண உடனே ஃபேன்ஸ்ங்க எல்லாரும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா WWE குறிப்பா வின்ஸ் மெக்மேனை வந்து பாத்தீங்கன்னா வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் பிரான் ஸ்ட்ரோமன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. சோ உங்களை ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ரிலீஸ் பண்ணது எனக்கே கடைசியா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் சொல்லியிருக்காங்க. WWE தவிர்த்து வேற எந்த ஒரு கம்பெனிக்கும் போயிட்டு ஃபைட் பண்ணணும்னு எனக்கு தோணதே கிடையாது அப்படின்ற மாதிரி சோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு பயங்கரமான ரெஸ்லர். அவரை வந்து பாத்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணதுனால சோ ஒரு பெரிய ஒரு இழப்பை வந்து பாத்தீங்கன்னா WWE சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சோ WWE ஃபேன்ஸ்ங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா WWE எச்சரிச்சிட்டு இருக்காங்க. சோ பிரான் ஸ்ட்ரோமனை WWE ரிலீஸ் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இது எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு WWE திரும்பவும் பிரான் ஸ்ட்ரோமனை எடுப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 1.62 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4% குறைஞ்சி 1.55 மில்லியன் வியூவர்ஷிப் தான் கிடைச்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் அடுத்தடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சோ போன வாரமே பெரிய லெவல்ல டிராப் ஆச்சு. இந்த வாரம் கிட்டத்தட்ட அதை விட ஒரு 4% குறைஞ்சி ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ராவோட வியூவர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகி போய்கிட்டு இருக்கு. சோ மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு WWE என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஷெய்மஸ், ட்ரூ மேக்கின்டையர், கோஃபி கிங்ஸ்டன் அவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெய்மஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ரால 2 மேட்ச் விளையாண்டாரு. ரெண்டாவது மேட்ச்ல ஹம்ரோட்டோ கரிலோவோட மோதும்போது ஹம்ரோட்டோ கரிலோ வந்து பாத்தீங்கன்னா ஷெய்மஸ் அட்டாக் பண்ணும்போது அவரோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு அவரோட மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். சோ அதனால ஷெய்மஸ்க்கு இன்ஜுரி ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சு. சோ அதே மாதிரி மெயின் ஈவெண்டா நடந்த ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஏதோ சின்ன லெவல் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 பேருக்குமே இப்போதைக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இந்த இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இன்ஜுரி கிடையாது, ரொம்பவே சின்ன மைனரான ஒரு இன்ஜுரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை ஷெய்மஸ் மட்டும் 1 வாரம் இல்ல 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இவங்க 3 பேரும் இந்த வாரம் மண்டே நைட் ரால ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இவங்க 3 பேரோட இன்ஜுரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா AEW ஓட புதிய திட்டம். சோ AEW பொறுத்த வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமன், அலிஸ்டர் பிளாக் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா பிரான் ஸ்ட்ரோமனை தங்களோட கம்பெனிக்கு எடுக்கிறதுக்கு நிறைய ரெஸ்லிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ பிரான் ஸ்ட்ரோமனோட பீக் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல இருந்துச்சு. டபிள்யூல சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லரா இருந்தாரு. சோ பிரான் ஸ்ட்ரோமன் வேற ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போறாரு அப்படின்னா அவர்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை பார்ப்பாங்க. சோ அதனால AEW வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் பிரான் ஸ்ட்ரோமனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சோ இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண 6 ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்கணும், எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக கூடாது. 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த கம்பெனிக்கு வேணாலும் போய்க்கலாம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா WWE அலிஸ்டர் பிளாக் பிரான் ஸ்ட்ரோமனை எப்படியாச்சும் AEW க்கு எடுத்துடணும். AEW ஓட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பேப்பர் வியூ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. சோ செப்டம்பர் மாசம் எப்படியாச்சும் அவங்கள AEW டெபியூ பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சோ AEW யோசிக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை பிரான் ஸ்ட்ரோமன் அலிஸ்டர் பிளாக் AEW க்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரிங்ஸோட புதிய திட்டம், ரோமன் ரிங்ஸ் டபுள் சாம்பியன் ஆக போறாரா அப்படின்ட்டு டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பலமுறை டபுள் சாம்பியன் ஆயிருக்காரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் சாம்பியனை வின் பண்ண ஒரு ரெஸ்லர் அப்படின்னா அது பிராக் லெஸ்னர் தான். அதுக்கு முன்னாடி ஜான் சீனா, அதுக்கு முன்னாடி ராண்டி ஓர்டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்ல்ட் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ரோமன் ரிங்ஸ் 2 வேர்ல்ட் சாம்பியனை வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறாங்க. சோ ஜூலை மாசம் ரிட்டர்ன் ஆகும்போது WWE எதிர்பார்த்த அளவுக்கு வியூவர்ஷிப்போ எதிர்பார்த்த அளவுக்கு மெர்ச்சன்டைஸ் சேலோ ஆகல அப்படின்னா சோ WWE வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி ரா ஸ்மாக்டவுன் ரெண்டுத்தையும் ஒரே ஷோவா சேர்க்கலாம், ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து ரால இருக்க சூப்பர் ஸ்டார் ஸ்மாக்டவுனுக்கும் ஸ்மாக்டவுன்ல இருக்க சூப்பர் ஸ்டார் ராவுக்கும் போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்படி WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ரோமன் ரிங்ஸ் எப்படி டபுள் சாம்பியன் ஆவாரு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ரோமன் ரிங்ஸ் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. அதுல சோ உங்களோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெயினை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ என்னோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெயின் கூடிய சீக்கிரம் முடிய போறது கிடையாது, என்னோட சாம்பியன்ஷிப் ரெயின் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் சொல்லியிருக்காரு. அதே சமயம் ராவையும் ஸ்மாக்டவுனையும் திரும்பவும் இணைக்கிற ஒரு பாலமா நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சோ ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே சமயம் ராவையும் ஸ்மாக்டவுனையும் இணைக்கிற ஒரு பாலம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரு டபுள் சாம்பியனை வின் பண்ணா அவர் ராவுக்கும் போலாம் ஸ்மாக்டவுனுக்கும் போலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ ஒருவேளை ஃபேன்ஸுங்க வந்து பெரிய லெவல்ல வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா ரா ஸ்மாக்டவுனை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இணைச்சா ரோமன் ரிங்ஸ் டபுள் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரோமன் ரிங்ஸ் அட் த சேம் டைம் WWE சாம்பியனையும் யூனிவர்சல் சாம்பியனையும் வின் பண்ணா சோ எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன்ல என்ன நடக்க போகுது சோ அத பத்தின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் 2 சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் அப்போலோ க்ரூஸ்கான ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ரே மிஸ்டீரியோ அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் தி ஊசோவுக்கான ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஒரு சில மேட்சஸ் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மேட்சை பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை